அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பலரும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட வெற்றி காரணமாக பயத்தில் இருக்காங்களாம். அரசியல் ரீதியாக அமெரிக்காவில் குடிமகன்கிற உரிமை பெற்ற இந்தியர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட தீவிர ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னுமே அங்கு குடியுரிமை பெறாத இந்தியர்கள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட வெற்றி காரணமாக பயத்தில் இருக்காங்க. ட்ரம்ப் எந்த மாதிரியான விதிமுறைகளை கொண்டுட்டு வருவார், விசாவில் எந்த மாதிரியான மாற்றங்களை செய்வார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எதுக்காக பயப்படுறாங்க, இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். காரணம் ஒன்று, அமெரிக்காவில் விசா விதிகள் மாற்றப்பட்டது அப்படின்னா புதியதாக அமெரிக்கா போன இந்தியர்கள் பலரும் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. ரெண்டாவது, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்லேருந்து இந்தியர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா முறைகேடாக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. இவர்கள் கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்படவும் வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது, முக்கியமாக அதிபர் ட்ரம்ப் ஸ்கில் அடிப்படையில் விசா வழங்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் குறைந்த ஸ்கில் பணிகளை செய்யறதுக்கு அமெரிக்கா போன இந்தியர்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. நான்கு, அதே மாதிரி அங்கே படிக்க போயிட்டு அப்படியே வேலையில் சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களோட ஹெச்ஆர் கிட்ட இப்போவே என்னென்னு கேட்க தொடங்கியிருக்காங்களாம். எங்களுக்கு விசா உள்ளிட்ட விவகாரங்களில் நிறுவனங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்களாம். ஐந்து, ட்ரம்ப் வந்ததுமே கிரீன் கார்டு விதிகளை மொத்தமாக மாற்றலாம். அப்படி நடந்ததுன்னா அதுவும் பிரச்சனையாக தான் முடியும். முக்கியமாக ஏற்கனவே லைனில் நிற்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதோடு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டு வர அவர் முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் கூறப்படுது. இதனால் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் மூலமாக பலனடைந்த பல ஆயிரம் இந்தியர்களும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் ஏற்கனவே விசா கிடைக்கிறதுல சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் கிரீன் கார்டு பெறுவதிலும் கூட அவங்க சிக்கலை சந்திக்கிறாங்க. மற்ற நாட்டினருக்கு கிடைக்கிற அளவுக்கு கூட இந்தியர்களுக்கு H1B விசா தொடங்கி மற்ற விசாக்கள் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் பலரும் இந்த வருஷ கடைசியில் கிறிஸ்மஸ், நியூ இயர் மாதிரியான அந்த வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்துட்டு போகிறதுக்கு கூட தயங்கிட்டு இருக்காங்க. காரணம், ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்த முதல் வாரமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர் மீது ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்தியா வந்தாங்கன்னா மீண்டும் அமெரிக்கா போகிறதுல சிக்கல் ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தற்போது இந்தியாவுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்களாம். இதனாலேயே ட்ரம்ப் பதவியேற்று அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாத்துறாருன்னா அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவே விட்டு போகணும், அமெரிக்காவிலேயே இருக்கலாம். ஏற்கனவே ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முடிவெடுத்திருக்கிறதா கூறப்படுது. அவரோட அந்த தேர்தல் அறிக்கையிலேயே அது இடம்பெற்றிருந்தது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வரக்கூடிய முதல் நாளே, அதாவது ஜனவரி 20ஆம் தேதியே அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதிய விதிப்படி அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய அந்த வெளிநாட்டை சேர்ந்த குழந்தைகளுக்கு இனி ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. அதாவது இவர்களில் ஒருத்தங்க கண்டிப்பாக அமெரிக்கராக இருக்கணும், அல்லது அமெரிக்காவில் ஏதாவது ஒரு கிரீன் கார்டு அல்லது அதிகாரப்பூர்வ அந்த இருப்பிட சான்றை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த விதி. இதற்கிடையில் இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த H1B விசாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஸ்டீஃபன் மில்லருக்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நிர்வாகத்திலே பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கிறதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டீஃபன் மில்லர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர்களிலே முக்கியமான ஒரு நபர். டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டதிலிருந்து அவருடைய குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆள்னா இவர் தான். டொனால்ட் ட்ரம்ப்புடைய முக்கியமான ஆலோசகராகவும் இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக ட்ரம்ப் முதல் முறையாக அமெரிக்காவில் அதிபராக பொறுப்பேற்ற போது இந்த குடியுரிமை கொள்கைகளில் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வந்தார். அதில் முக்கிய பங்காற்றியவர் இந்த ஸ்டீஃபன் மில்லர் தான். இவர் பார்த்தீங்கன்னா இந்த H1B விசாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர். H1B விசா எண்ணிக்கையை குறைக்கிறது, இந்த விசாவில் வரக்கூடியவங்களோட சேலரி லிமிட்டை உயர்த்துறது, இந்த மாதிரியான அறிவிப்புகள் எல்லாமே இவருடைய பரிந்துரையின் பெயரில் தான் ட்ரம்ப் அரசு வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதுபோக வெளிநாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் குடியேறுவதில் கடுமையான கொள்கைகளையும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா H1B விசா நடைமுறையில் மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு மசோதா தயாரிக்கப்பட்டது.
அதில் ஸ்டீஃபன் மில்லருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதாவது H1B விசா கோரி விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் குறைஞ்சது 10 வருஷமாவது வேலை பண்ணியிருக்கணும், அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் போடுறதுக்கே தகுதியானவங்க அப்படின்னு வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. அதுபோக அவங்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா $1,10,000 அமெரிக்க டாலர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னும் அதில் கூறப்பட்டிருந்தது. எனவே இப்போ டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் அதிபராகக்கூடிய நிலையில் இந்த ஸ்டீஃபன் மில்லருடைய ஆதிக்கம் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது H1B விசா திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டவங்களை கண்டிப்பாக இது வந்து பெருமளவில் பாதிக்கும். இந்தியாவை சேர்ந்த டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த விசாவின் கீழ் தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதில் கடுமையான கட்டுப்பாடுகளெல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க. அமெரிக்காவில் H1B விசா வாங்கி வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களில் அதிகமானவர்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இந்த நிலையில தான் இது தொடர்பாக பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து இது பற்றி பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது என்ன அப்படின்னா, முதலில் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்கா வந்தவர்கள் அனைவரையும் வந்து விரட்டி அடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு பெரிய வேலை வாய்ப்போடு தான் H1B விசா வாங்கிக்கிட்டு போனவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுவே வட இந்தியாவிலேருந்து இந்த லாரி ஓட்டுநர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. ஏன்னா இங்கே வேலை இல்லாமல் வேலை தேடி அமெரிக்காவுக்கு அவங்க போனாங்க. இவங்களுக்கெல்லாம் தான் கண்டிப்பாக பிரச்சனை வரும். இவங்களை சட்டவிரோத புலம்பெயர் தொழிலாளர்களாகத்தான் கண்டிப்பாக ட்ரம்ப் பார்ப்பார். இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி கேட்டால் கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்து விசா கொடுக்க மாட்டார். நிச்சயமாக அது முடியாது. படித்து விசாவுடன் சென்ற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.